இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க போனார் இவரு? எவ்வளவு நேரம் ஆச்சு? ஏங்க எங்க போனீங்க இவ்வளவு நேரம்? எவ்வளவு லேட் ஆகுது? என்னது லேட்டா? ஏண்டி நானே பறந்து வந்திருக்கேன். ராசம்பள சொத்துக்கு யாருமே போட்டியா வந்துட கூடாதுன்னு சந்து புந்துலா பூந்து வீலிங் பண்ணிட்டுலாம் வந்திருக்கேன். ஷூ, கத்தாம பேசுங்க. இங்க பாருங்க, பத்மாத்துக்கும் ரம்யாக்கு கூட இந்த விஷயம் தெரியக்கூடாது. அப்படியா? மாத்திரை வாங்கினது சொல்லக்கூடாதா? தத்தி மாதிரி பேசாதீங்க. இங்க பாருங்க, சொத்து விஷயத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னேன், புரியுதா? ஓகே கொடுங்க. அமராவதி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? மாத்திரை எங்க கிடைச்சதா இல்லையா? அதெல்லாம் கிடைச்சது. இந்தாங்க. அது எப்படி வாங்காம வருவாரு? ஏய் சூப்பர். அம்மா கையில வச்சுக்கோ, பொடியா நசுக்கிக்கோ, அப்பதான் வேகமா வேலை செய்யும். கையில வச்சு அழுத்தி பொடி பண்ணிடலாம், அதை நான் பாத்துக்கிறேன். அம்மா கண்டிப்பா மிஸ் ஆகாம கலந்துரு. நான் யாரு? பத்மா. எனக்கே சொல்லி தெரியா? பாத்துட்டே இரு. சரி சரி வாங்க போலாம். வா. ஆழ் மனசுல சாமிய நினைச்சுக்கிட்டு எல்லாம் நல்லபடியா நடக்கணும், சுகப்பிரசவம் ஆகணும்னு வேண்டிக்கோமா. ஆனா சுகப்பிரசவம்னா என்ன? ஆபரேஷன் பண்ணாம வயிறு வலிச்சு இயற்கையா பிரசவம் ஆகுறது நார்மல் டெலிவரின்னு சொல்லுவாங்க. டெலிவரியா? எனக்கு தான் ஆகாது. என்ன வளர்ற? உனக்கு ஆகாதா? நீ தானமா கன்சீவ் ஆயிருக்க. ஓய் என்னாச்சு? சிவா, எனக்கு சுகப்பிரசவம் ஆகுமான்னு ஜனனி கேக்குறாங்க. ஆகாதேன்னு சொல்லல, அப்படிதானே? ஆமா ஆமா, அப்படிதான் அப்படிதான். சரி ஜனனி, சாமி கும்பிடு. சிவா, நீயும் சாமி கும்பிடுப்பா. சரிம்மா. ஜனனி, எல்லாரும் நல்ல கண்ணை மூடி கடவுளை நினைச்சு நல்லா வேண்டி கும்பிட்டுக்கோங்க. கும்பிடு. கண்ணமுடு கண்ணமுடு. கடவுளே, அவளுக்கு எப்படியாவது அபாஷன். ஜனனி, இந்த பாலை மறக்காம குடிச்சிடணும். சிவா உனக்காக மலேசியால இருந்து வர வச்சிருக்கான். இந்த சரிங்க ஆண்டி. பாத்து பாத்து, சூடா இருக்கு, ஆறுனதுக்கு அப்புறமா குடி. சரிங்க ஆண்டி. சிவா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சரிம்மா. சரிம்மா, நீ குடிச்சிட்டு படுத்துக்க. வா படுத்துக்கோ. என்னண்ணா? வாங்க. ஜனனி, நீ பால் குடிச்சிட்டியா? எப்படி இருந்துச்சு? இன்னும் நான் குடிக்கல. சுடுது. நல்லதா போச்சு. என்ன நல்லது? இல்ல இல்ல, சூடா குடிக்க கூடாது, அதனால சொன்னேன். ஸ்ரீ, டேய் ஸ்ரீ, டேய் குங்குமப்பூ வந்துருச்சுடா. இப்பதான் பால் குடிச்சிட்டு போனேன். தேங்க்ஸ்டா. டேய் ஒரே நிமிஷம் சொல்றா. சித்தி, துளசிக்கும் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு கொடுக்குறீங்களா? ஏ, அவளுக்கே கொடுக்கணும்? இல்ல, சும்மா குடிக்கட்டுமேன்னு தான். சரி சரி. துளசி, முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு சாமியை வேண்டிக்கிட்டு அந்த பாலை குடி. சித்தி, இத ஜனனிக்கு தானே கொடுக்கணும். இங்க எதுக்கு கொண்டு வந்தீங்க? பேசாம குடிய.
திருடிட்டு வந்தீங்களா? எனக்கு வேண்டாம், கொண்டு போய் கொடுங்க. ஏய், எதை கொண்டு போய் கொடுக்கணும்? ஜனனியா கர்ப்பமா இருக்கா? நீ தானே கர்ப்பமா இருக்க. நீ தான் இந்த பாலை குடிக்கணும். சித்தி, எனக்கு பால் தரணும்னு நீங்க நினைச்சா வேற பால் கொடுங்க. ஜனனிக்கு விசாலாட்சி அம்மா கொடுத்த பாலெல்லாம் எனக்கு வேண்டாம். இத பார் துளசி, விசாலாட்சிமா ஜனனிக்கு இந்த பாலை கொடுக்கணும்னு கொடுக்கல. கர்ப்பமா இருக்குன்னு சொன்னதுனால, அதாவது அவ பொய் சொன்னதுனால கொடுத்தாங்க. ஆனா இந்த பாலை நீ தான் குடிக்கணும். பேசாம குடி. ஜனனிக்கு எப்பவுமே நான் எதிரியா இருக்க மாட்டேன். போதும் துளசி, சும்மா தத்துவம் பேசிட்டு இருக்காத. சாமியை கும்பிட்டுட்டு அந்த பாலை குடி. இங்க பாருங்க, சாமிக்கே பிடிக்கலன்னு நினைக்கிறேன். உன்னை குடிக்க விடாம பண்ணிடுச்சு. அதெல்லாம் இல்ல. திருட்டுத்தனமா புடுங்கி குடிக்கிறது சாமிக்கே பிடிக்கல. நீங்க படுத்து தூங்குங்க. நாளைக்கு நானே 2 ஸ்பூன் போட்டு குடிச்சுக்கிறேன். நான் இதை போய் ஊத்திட்டு வந்துடுறேன். ம். ஜனனி, ஜனனி, ஜனனி. என்னாச்சு? ஜனனி, நீ வயிறு வலின்னு சொல்லி கத்தலல்ல? இல்லையே. குங்குமப்பூ போட்ட பால் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. குடிச்சதும் உடனே தூக்கம் வந்துருச்சு, தூங்கிட்டேன். உனக்கு வயிறு வலிக்கல? இல்லையே. எப்படி? அக்கா, எப்படின்னா என்னக்கா? குங்குமப்பூ போட்டா என்ன வயிறு வலிக்குமா? தேவையில்லாம அப்பலேருந்து ஏதோ ஓகே. எப்படியோ நிம்மதியா தூங்குனா சரி. தூங்கு, வாங்க போலாம். ஓகே. தூங்க விட்டா சரி. போங்க. சாரிடா, நீ தூங்கு. ஏதோ உளறிட்டு போறாங்க. கிட்ட வா. ஏதோ தப்பா இருக்கே. இங்க பாரு, ஜனனி உண்மையிலேயே கர்ப்பமா இருக்காளா? வைத்திய பாட்டி போய் சொல்லுவாங்களா? நெக்ஸ்ட் டைம் ஆவது பக்காவா பிளான் பண்ணி அட்டாக் பண்ணலாம். போச்சா?